ஓகே, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நான் என்ன டீச் பண்ண போகிறேன்னா, அதாவது இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயர் ஆல் டிபார்ட்மெண்ட்டோட மேக்ஸ் பேப்பர், தட் இஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் MA25C01 பேப்பர் கோட் இருக்குங்களா, ரெகுலேஷன் 2025ஓட ரெகுலேஷனில் இருக்க மேக்ஸ் பேப்பர், தட் இஸ் அப்ளைடு கால்குலஸ். அதில் வந்து ஃபஸ்ட் யூனிட் டிஃபரன்ஷியல் கால்குலேஷனில் இருக்கிறது தான் இந்த லிமிட் டாபிக். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட். கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 x + 3 டிவைடட் பை x + 1. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்லி. ஓகே, லெட் us see. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 x + 3 டிவைடட் பை x + 1 ஈக்குவல் டு. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்க்கு பதிலாக நமக்கு கிவன் கொஷினில் என்ன லிமிட் இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். தட் இஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 2னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 + 3 டிவைடட் பை 2 + 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 + 2 5 டிவைடட் பை 2 + 1 ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 x + 3 டிவைடட் பை x + 1 ஈக்குவல் டு 5/3. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷன். இந்த சம்மில் வந்து இந்த லிமிட்டுக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ எனி வேல்யூஸ், ஓகே, வாட் எவர் இட் இஸ், அதை வந்து எக்ஸ்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட்டு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஜஸ்ட் 2 மார்க் ஒன்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், கொஷின் பாருங்கள். யூஸ் தி ஸ்குவீஸ் தியரம், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 x² sin 1/x. ஓகே, அதாவது இந்த கொடுத்துருக்க லிமிட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்குவீஸ் தியரம் யூஸ் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன் எழுதிக்குவோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 x² sin 1/x. ஓகேவா? ஸோ இன்இக்வாலிட்டி எப்படி ரைட் பண்ணணும்னா, -1 ≤ sin 1/x ≤ 1. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, மல்டிப்ளை பை x². ஓகே, அதாவது இருக்க ஒவ்வொரு டேர்ம் கூடயும் x² ஒரு டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -x² ≤ x² இன்ட்டு இந்த sin 1/x ≤ x². ஸோ தட் இஸ் f of x, g of x, h of x எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த இருக்க ஒவ்வொரு டேர்முக்கும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 -x² ஈக்குவல் டு, இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் நம்ம, 0. ஸோ -0 which is equal to 0. ஓகே, ரைட். ஸோ அடுத்து h of x, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, h of xல என்ன இருக்குது, x². இதுக்கும் எக்ஸ்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், 0 தான். ஸோ தேர்ஃபோர், அதாவது இந்த ஸ்குவீஸ் தியரம் என்னன்னா, இந்த f of xக்கும் h of xக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த g of xோட வேல்யூவும் சேம் தான். புரியுதுங்களா? அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பர்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பர்கரில் வந்து டாப்பில் ஒரு லேயர் இருக்கும், சென்டர் ஒரு லேயர், பாட்டமில் ஒரு லேயர் இருக்கும். இப்போது நம்ம பர்கரை வந்து நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது நம்ம பர்கரை சாப்பிடும்போது நம்மளோட மவுத் வந்து ஃபஸ்ட்டு பைட், அந்த கடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தான் நம்ம வச்சு பைட் பண்ணும்போது அந்த சென்டரில் இருக்கிறது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாய்க்குள்ளே போகும். ஸோ அது அதே ஃபார்முலா தான் இங்கேயும். f of xம் h of xம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நடுவில் இருக்கிறதுக்கு சேம் வேல்யூ. தட் இஸ் அ ஸ்குவீஸ் தியரம். ஓகே, ஸோ அப்போ பை ஸ்குவீஸ் தியரம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 x² sin 1/x ஈக்குவல் டு அதோட வேல்யூ 0. திஸ் இஸ் அ ஸ்குவீஸ் தியரம். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 x² - 4x டிவைடட் பை x² - 3x - 4. கிவன் ஃபங்க்ஷன் என்ன, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 கிவன் ஃபங்க்ஷன் எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ்க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 - 4 டிவைடட் பை 1 - 3 இன்ட்டு எக்ஸ்க்கு பதிலாக 1 - 4. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா -3 டிவைடட் பை -6 which is equal to 1/2. அப்போ நம்மளோட லிமிட் வேல்யூ என்னது, 1/2. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட் t டென்ஸ் டு 1 t⁴ - 1 பை t³ - 1 இருக்கா. நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்க வேரியபிள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது எக்ஸ், ஒய், டி எது வேணாலும் இருக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து வேல்யூவில் அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லிமிட் t டென்ஸ் டு 1 t⁴ - 1 பை t³ - 1, டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், 0/0. இந்த 0/0ங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா இன்டிட்டர்மினட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் ஆன்சர் வருதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ லிமிட் t டென்ஸ் டு 1, இந்த t⁴ இருக்கா, t⁴ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 4t³ மைனஸ் இங்கே எக்ஸ் டேர்மே, அந்த டி டேர்மே இல்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற வேரியபிளே இல்லை. ஸோ 0 டிவைடட் பை
டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 3t ஸ்கொயர் மைனஸ் 0. இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி நான் சொல்கிறேன். ஸோ பவரில் t பவர் 4ன்னு இருக்கா. நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, பவரில் 3 இருக்குது. சாரி, பவரில் என்ன இருக்குது, t பவர் 4ஆ. ஸோ t பவர் 4 அப்படின்னா 4t 4 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், 4t 4 மைனஸ் 1 3. ஓகே, ஸோ 4t கியூப். அடுத்ததில் என்ன இருக்குது, t கியூப் இருக்குது. அப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3t 3 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், 3t ஸ்கொயர். ஸோ 3t ஸ்கொயர் மைனஸ் 0. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் 0ல் இருக்கா. ஸோ 4t கியூப் டிவைடட் பை 3t ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம்னா டீக்கு பதிலாக 1ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் 4/3. therefore limit t tends to 1, t power 4 minus 1 divided by t cube minus 1 equal to 4/3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபார்முலா கொஷின் என்ன, லிமிட் t tends to 0 ரூட் ஆஃப் t ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 3 டிவைடட் பை t ஸ்கொயர். ஸோ அதேமாதிரி டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்திருக்கு, 0/0. தட் இஸ் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். நான் என்ன சொன்னேன், இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் வருதுன்னா அந்த டேர்ம் என்ன பண்ண போகிறோம், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரூட்டில் இருக்கா, அந்த ரூட் என்ன பண்ணுறோம், 1/2ன்னு போட்டுக்கிறோம். 1/2ன்னு போட்டுட்டு இப்போ இதுதான் நம்மளோட எக்ஸ் பவர் n. பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டு பவரில் வந்து அதோட -1 பண்ணணும். ஸோ 1/2 t ஸ்கொயர் ப்ளஸ் 9 1/2 மைனஸ் 1 இன்ட்டு இந்த t ஸ்கொயர் இருக்குல்ல செயின் ரூல். ஸோ t ஸ்கொயரை பண்ணோம்னா 2t டிவைடட் பை t ஸ்கொயரை பண்ணால் 2t. ஏன் இந்த 3 மென்ஷன் பண்ணல, இதில் வேரியபிளே இல்லை. ஸோ தட் இஸ் 0. ஸோ லிமிட் t tends to 0 1/2 t ஸ்கொயர் ப்ளஸ் 9. இந்த 1/2 மைனஸ் 1, இந்த 2tயும் இந்த 2tயும் கேன்சல் ஆகிடும். 1/2 மைனஸ் 1 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1/2. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1 இருக்கா. இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் 2 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு -1/2. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் -1/2. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டீக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2 0 + 9 பவர் -1/2. அப்போ 1/2 இன்ட்டு இந்த 0 + 9 என்ன வரும், 9 பவர் -1/2ன்னு வரும். அந்த மைனஸில் இருக்கிறத டிவைடில் கொண்டு வந்தோம்னா பவரில் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ 1/2 இன்ட்டு 1/3 ரூட் எடுக்க, அதாவது ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 3. ஸோ 1/6. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.